அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முதலாக அதாவது டெட் கணக்குல எதிர்பார்க்கப்படும் ஒரு 50 முக்கியமான கேள்விகள் அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு மாதிரி தேர்வை நம்ம இணைந்து உங்கள் மனசாட்சியின் குரலாக நான் அதுக்கு விடையளிச்சுட்டு நம்ம இந்த தேர்வுல ஒரு முழுமையான ஒரு வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த டெட் கணிதம் சார்ந்த ஒரு முக்கியமான 50 கேள்விகளை நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இதனுடைய முதல் கேள்வி, 1 முதல் 100 வரையிலான பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது எண்களை பல வகையில பிரிப்பாங்க. ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள். அப்புறம் அது தவிர எண்களை பகு எண்கள், பகா எண்கள். பகா எண்கள் அப்படிங்கிறதுல என்னன்னா வகுக்கும் போது மீதி 1 வரும். பகு எண்கள் மீதி 0 தான் வரும். அப்ப பகா எண் 1 முதல் 100 வரையிலான பகா எண்களின் எண்ணிக்கை, ஒரு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்கள்ல எத்தனை பகா எண்கள் இருக்கின்றன என்பதுதான் இங்க கேள்வி. இதற்கான விடை 25 பகா எண்கள் உள்ளன. 1 முதல் 100 வரையிலான பகா இருக்கக்கூடிய எண்களில் மொத்தம் இருக்கக்கூடிய பகா எண்கள் 25. சரி, இப்ப நம்ம அடுத்து 2வது வினாவிற்கு செல்வோம். வாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 உட்கோணங்களின் கூடுதல் என்ன? உட்கோணங்கள், இதுதான் முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அப்ப உட்கோணங்கள் அப்படின்னு கொடுக்கறப்ப அப்போ ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கும். 3 பக்கத்தினுடைய உட்கோணங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அதனுடைய விடை 180. அதாவது எந்த ஒரு முக்கோணத்தின் உட்கோணங்களின் கூடுதலும் 180 டிகிரி ஆகும். சரி, இப்ப நம்ம அடுத்து 3வது வினாவிற்கு செல்லலாம். பூஜ்ஜியத்தின் தலைகீழி என்ன? பூஜ்ஜியத்தினுடைய தலைகீழி என்ன அப்படின்னு கேக்குறான். இங்க 4 விடை கொடுத்திருக்கு. இந்த விடையில பூஜ்ஜியத்திற்கான தலைகீழி இன்னும் அப்படி பூஜ்ஜியத்தை வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. எனவே பூஜ்ஜியத்திற்கு தலைகீழி இல்லை. சரி, இப்ப நம்ம அடுத்து 4வது வினாவிற்கு செல்லலாமா? வாங்க போவோம். 5 வர்க்கம் என்ன? வர்க்கம் ஸ்கொயர். 5 வர்க்கம் என்ன? வர்க்கம் அப்படிங்கிறப்ப அந்த கொடுக்கப்பட்டுள்ள எண்ண அதே எண்ணால பெருக்கணும். அப்ப 5 வர்க்கம் 25. வர்க்கம்ங்கிறப்ப அந்த கொடுக்கப்பட்ட எண்ண அதே எண்ணால பெருக்க வேண்டும். அந்த பெருக்கற் பலன் தான் வர்க்க எண். வர்க்கம் 5 வர்க்கம் 25. சரி, இப்ப நம்ம அடுத்து 5வது வினாவிற்கு செல்லலாம். வட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் என்ன? வட்டத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் 2/r. இதுதான் வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம், 2/r. அடுத்து 6வது கேள்வி. மிகச்சிறிய பகா எண் எது? மிகச்சிறிய பகா எண். மிகச்சிறிய பகா எண் 2 தான். 2 மட்டுமே இரட்டை பகா எண் மற்றும் மிகச்சிறிய பகா எண் எனப்படும்.
அடுத்து 7வது கேள்வி. 25ன் வர்க்க மூலம் என்ன? வர்க்கம்ங்கிறது அந்த எண்ணை கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அதே எண்ணால பெருக்கி காண்பது வர்க்கம். வர்க்க மூலம் என்பது அந்த எண்ணினுடைய ஸ்கொயர் ரூட். இந்த 25ங்கிறது எதுல இருந்து வந்துச்சு? எந்த எண்ணில இருந்து வந்தது? எந்த வர்க்கத்துல இருந்து வந்தது அப்படின்னு பாக்குறப்ப 25ன் வர்க்க மூலம் என்ன அப்படின்னா 5. வர்க்கம்ங்கிறது 25, வர்க்க மூலம்ங்கிறது 5. இப்ப இந்த இடத்துல 36 இருக்கு. அப்ப அதனுடைய வர்க்க மூலம்ங்கிறது 6. சரியா? அடுத்து 8வது கேள்வி. செவ்வகத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? செவ்வகத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? செவ்வகத்தின் பரப்பளவுன்னா L × B, லென்த் அண்ட் பெர்த். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். அப்ப L × B. அடுத்து 9வது வினாவை பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு என்ன? அப்ப சுற்றளவுங்கிறப்ப சதுரத்தினுடைய பக்கம் ஏரியா, அப்ப A. அப்ப சுற்றளவுனா சதுரத்துல 4 பக்கம் இருக்கு. அப்ப சதுரத்துல எத்தனை ஏரியா இருக்கு? எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு. அப்ப 4 × 4. அப்ப 4 × 4. இன்னொரு 4 எப்படி சார் சொல்றீங்கன்னா இங்க 4ன்னு கொடுத்துருக்கான்ல, அதனால. இப்ப இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தாங்கன்னா 4 × 5. அப்ப இந்த இடத்துல 2ன்னு கொடுத்தாங்கன்னா 4 × 2. அப்ப அதனுடைய சுற்றளவு 4 16. 4 பெருக்கல் பக்கம். அப்ப 4 × பக்கத்தினுடைய அளவு. அப்ப 4 16 சென்டிமீட்டர். அடுத்து 10வது கேள்வி. A to the power of 0 இன் மதிப்பு என்ன? அதாவது A அதனுடைய அடுக்கு 0 அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முக்கால் என்பதை சதவீதமாக மாற்றினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா 75%. 75%. 75%. சரி, இப்ப நம்ம 10வது கேள்வியை பார்க்கலாம். A அதனுடைய அடுக்கு 0 இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதனுடைய அப்ப A அதனுடைய அடுக்கு 0 என்று இருந்தால் ஒட்டு மொத்தமா இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டா 1 தான். அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதாவது எந்த ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணின் அடுக்கும் 0 இருந்தால் அதன் மதிப்பு 1 ஆகும். அடுத்து 11வது கேள்வி. 3/4 என்பதை சதவீதமாக மாற்றினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 3/4 அப்படின்னு வந்தாலே முக்கால்னாலே 75% தான். அதுக்கான இது கொடுத்துருக்கான். 3/4 × 100 is equal to 75%. ஓகே. அடுத்து 12வது கொஸ்டின். 1 மீட்டர், 1 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? அப்ப 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர்.
சரியா? அடுத்து 13வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். 1000 கிராம் என்பது எத்தனை கிலோகிராம்? இதெல்லாம் எளிதான கேள்விதான். ஆனா இந்த கேள்வியை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. பதட்டத்துல, குழப்பத்துல, தடுமாற்றத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தவறான விடையை டிக் அடிச்சிடக்கூடாது. 1000 கிராம் என்பது எத்தனை கிலோகிராம் என்றால் 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். இவ்வளவுதான். சரி, அடுத்து 14வது வினாவிற்கு செல்லலாம். நேர்கோணத்தின் அளவு என்ன? அப்ப நேர்கோணத்தின் அளவு, ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்கோணத்தின் அளவு 180 டிகிரி. ஒரு நேர்கோட்டின் கோண அளவு 180 டிகிரி தான். அப்ப செங்கோணத்தின் அளவு தான் 90 டிகிரி. ஒரு நேர்கோணம்ங்கிறது இரட்டை செங்கோணத்திற்கு சமம். அப்ப 180 டிகிரி. சரி, இப்ப நம்ம அடுத்து 15வது கேள்வி. செங்கோணத்தின் அளவு என்ன? இப்பதான் நம்ம சொன்னோம். செங்கோணத்தின் அளவு 90 டிகிரி. அடுத்து 16வது கேள்வி. இங்க ஒரு எண் தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8. 8க்கு அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ற தொடரின் அடுத்த எண் என்ன? இது எல்லாமே அப்படின்னா ரெட்டப்படையில இருக்கு. 2, 4, 6, 8. 8க்கு அடுத்தது என்ன இருக்கு? 10. இது இரட்டைப்படை எண்களின் தொடர். 8க்கு அடுத்தது 10. இதெல்லாம் எளிதான கேள்விதான். சரி, அடுத்து 11வது கேள்வி. 2 எண்களின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு மீ சி ம இன்டு மீ போ வ. 2 எண்களின் பெருக்கற்பலன் எதற்கு சமம் அப்படின்னா மீசிமா, மீச்சிறு மடங்கு மீ போவ, மீ பெரு பொது வகுத்தி. இது ஒரு வாய்ப்பாடு, இது ஒரு கணித சூத்திரம், ஞாபகத்துல வச்சுங்க. மீசிமா மீ போவா. சரி, அடுத்து 18வது கேள்வி. 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள் உள்ளன? 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்மளே பயன்படுத்திட்டு தான் வரோம், தெரியும் ஓரளவு. அதனால 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். 1 மணி நேரம் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அடுத்து 19வது வினா. ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரங்கள்? இது நமக்கு நன்றாக தெரிந்த கேள்விதான். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரங்கள்? 24 மணி நேரங்கள். அப்போ ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 24 ஹவர்ஸ், அதான் மணி. சரி, அடுத்து 20வது வினா. முக்கோணத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? முக்கோணத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? அப்ப முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் ஆஃப் BH. அதாவது அடிப்பக்கம் மற்றும் உயரத்தின் பெருக்கற்பலனின் பாதி முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் BH. அடுத்த 21வது கேள்வி. அரைவட்டத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன? அதாவது முழு வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் பையார் ஸ்கொயர். அரை வட்டம் அப்படின்னா அதுல பாதி அப்படின்னா அந்த பையார் ஸ்கொயரே பாதி ஆயிடும். அப்ப அரை வட்டத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன அப்படின்னா ஆஃப் பையார் ஸ்கொயர். முழு வட்டத்தின் பரப்பளவில் பாதி, அப்ப அரை வட்டத்தின் பரப்பளவு அதுதான் ஆஃப் பையார் ஸ்கொயர். அடுத்து 22வது கேள்வி. 8ன் கணம் கியூப் என்ன?
8இன் கணம். கணம்னாலே அது வந்து ட்ரிபிள். வர்க்கம்னா டபுள். அந்த எண்ணை 2ஆல பெருக்கணும்னா அது வர்க்கம். அதே எண்ணை 3 முறை பெருக்கணும்னா அது வந்து என்னது? கியூப். அப்ப இங்க 8 கொடுத்துருக்கான். 8 × 8 × 8. அப்ப 8 8 64. 68 64 × 8 எத்தனை? 64 × 8 512. பெருக்கி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய கொஸ்டின் தான் அது. அப்போ ஒண்ணு கணம்னா அதே அந்த இதை வந்து வர்க்க மூலம்னு சொல்லுவோம். இந்த மூளை என்ன? வர்க்க மூளை என்ன? 3ஆல பெருக்கி வரக்கூடிய பெருக்கற் பலன் தான் அதனுடைய கணம். அதே வர்க்கம்னு கேட்டா இந்த வர்க்க மூலத்தினுடைய அந்த எண்ணை 2ஆல பெருக்கணும். டபுள் டைம். ஓகே, சரி. அப்ப 23வது கேள்வி. மிகச்சிறிய பகு எண் எது? மிகச்சிறிய பகு எண். நான்கு. மிகச்சிறிய பகு எண் 4. 4 என்பது 2ற்கும் மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட மிகச்சிறிய பகு எண். காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 24வது வினா. ஒரு தளத்தில் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூடுதல் என்ன? ஒரு தளத்துல ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூடுதல் என்ன? நம்ம என்ன அப்படின்னா 360 டிகிரி. ஒரு முழு வட்டத்தின் கோணம் வந்து 360 டிகிரி தான். அதனாலதான் அவன் சொல்றான் ஒரு தளத்தில் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள, ஒரு புள்ளியிலேருந்து சுற்றியுள்ள கோணங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புள்ளிய சுத்தி வரைஞ்சோம்னா ஒரு வட்டம் வந்துடும். அப்ப இந்த வட்டத்தினுடைய முழு வட்டத்தின் கோண அளவு தான் கேட்கறாங்க. அப்ப முழு வட்டத்தின் கோணம் வந்து 360 டிகிரி. அடுத்து 25வது கேள்வி. 10 மற்றும் 15இன் மீ என்ன? மீச்சிறு மடங்கு எது? 10 மற்றும் 15இன் மீச்சிறு மடங்கு எது? அப்ப இந்த 2 எண்கள்ல 2வது என்ன? 2 எண்ணுக்கு 2 எண்ணுமே எப்படி இருக்குன்னா 5இன் மடங்குகளா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 2 எண்ணுக்குள்ள ஒற்றுமையை பார்க்கணும். 5இன் மடங்குகளா இருக்கு. சரி. அப்ப வந்து இதனுடைய மிகச்சிறிய மடங்கு எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப பார்க்கிறப்ப 10ங்க முதல்ல வரக்கூடிய பெரிய எண்ணம், சிறிய எண்ணை விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய பெரிய எண்ணை எடுத்துக்கணும். 15. அப்ப 15 வந்து 2ஆல பெருக்கணும்னா 30. இப்ப இந்த 30 பார்த்துட்டோம்னா 10க்கும் மீச்சிறு மடங்கா வரும், 15க்கும் மீச்சிறு மடங்கா வரும். அப்ப 10 மற்றும் 15இன் மீச்சிறு மடங்கு எல்சிஎம் என்பது எதுன்னு கேட்டோம்னா 30. அப்ப இரு எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண் 30 ஆகும். அடுத்து 26வது கேள்வி. 12 மற்றும் 18இன் மீ போ வ. இங்க மீப்பெரு பொது வகுத்தி. 10க்கும் 12க்கும் இதையும் பார்த்தோம்னா எதுல வந்துருது? பொதுவா எந்த வாய்ப்பாடு இருக்குன்னா 6ஆம் வாய்ப்பாடு இருக்குது. 4 2 4 6 2 6 12 3 6 18. அப்ப வந்து அந்த 2 எண்ணையும் பாக்குறீங்க. அந்த 2 எண்ணுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயமாவது பொதுவான ஒரு அம்சம் இருக்கும். அப்ப அதுதான் மீப்பெரு பொது வகுத்தி. அப்ப இந்த 2 எண்களையுமே வகுத்தாலும் சரி, இல்ல அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த பொதுமையை கண்டுபிடிச்சோம்னாலே 6ஆம் வாய்ப்பாடு தான் அது. அப்ப 6. 12 மற்றும் 18ஐ வகுக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னா 6 தான்.
வகுக்கும் மிகப்பெரிய எண். அடுத்து 27வது கேள்வி. நாற்கரத்தின் 4 உட்கோணங்களின் கூடுதல் என்ன? முக்கோணத்தின் 3 உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொன்னோம். இப்ப இங்க எது வந்திருக்கு? இதுக்கான விடை 360. ஒவ்வொரு நாற்கரத்தின் உட்கோணங்களின் கூடுதலும் 360 டிகிரி ஆகும். அடுத்து 28வது கேள்வி. 50% 50% எளிய பின்னமாக மாற்றினால் கிடைப்பது என்ன? 50% 3/4ங்கிறது 75%. அப்ப 50%ங்கிறது 2/1. அதாவது பாதி அளவு. ஒரு பொருளை 2ஆ பிரிச்சோம்னா 2, அதுல 2ல 1. இப்ப 50% எளிய பின்னமாக மாற்றினால் கிடைப்பது அரை. அதாவது 50% என்பதே 50/100. அத மேலும் சுருக்கிறப்ப 50 கீழே அடிச்ச 100 அடிச்சோம்னா 250 100. அப்ப 1/2. அடுத்த கேள்வி 29வது கேள்வி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி காணும் சூத்திரம் என்ன? அப்ப தனி வட்டி கணக்கிடுவதற்கான வாய்ப்பாடு என்பது எதுன்னு கேட்டோம்னா P × N × R, அதாவது PNR by 100. PNR by 100. Pங்கிறது அசல், காலம்ங்கிறது N, வட்டி வீதம் R ஆகியவற்றை பெருக்கி 100ஆல் வகுக்க வேண்டும். இதுதான் தனி வட்டி காண்பதற்கான வாய்ப்பாடு. PNR by 100. அடுத்த வினா 30வது கேள்வி. -5 + 3 இன் மதிப்பு என்ன? இங்க அடைப்புக்குறிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்களுடைய மதிப்பையும் அந்த எண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குறிய பார்க்கணும். கண்டிப்பா இந்த கணித குறி அந்த குறிகளை கவனத்துல வச்சுக்கணும். அப்போ என்ன கொடுக்குறாங்க? இங்க -5ல இருந்து +3 ஆட் பண்ணு அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஆன்சரு? -2. வெவ்வேறான குறிகள் உள்ளதால் கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட்கட்டா சொல்றாங்க. வேற இதுல இதனுடைய மதிப்பு என்னன்னு அப்படின்னு கேட்கறான்னா -5ல இருந்து +3 கழிச்சிடணும். அப்ப -5ல இருந்து +3 கழிச்சிட்டோம்னா அப்ப பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிங்க. 5ல இருந்து 3 கழிச்சா என்ன? 2. குறி என்ன இருக்கு? பெரிய எண்ணினுடைய குறி என்ன? மைனஸ்ல இருக்கு. அப்ப -2. அடுத்து இந்த கணக்கை கவனமா வச்சுக்கணும். -2 × -3. அதாவது இந்த மைனஸ்ங்கிறது என்னன்னா குறைன்னு வரும், பிளஸ்ங்கிறது என்னன்னா மிகைன்னு வரும். குறையன் மிகையன். அப்ப இந்த இடத்துல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். நீங்க நார்மலா என்ன பண்ணுங்க, ஒரு சாதாரணமா கூட்டுங்க. 2 × 3 என்ன? 6. சரி, கூட்டிட்டீங்க. அடுத்த குறியீடுகளை போகணும். 6க்கு முன்னாடியே அதுக்கு தக்க குறியீடு போடணும். அப்ப 6ன்னு வந்துட்டுல, அப்ப அது சரி. அடுத்து அந்த குறிகளையும் பெருக்கிறப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப என்ன விடை? என்ன? +6. அவங்களுக்குனால மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆக மாறும். ஆக 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் 32. முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் கூடுதலும் 3வது பக்கத்தை விட முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் கூடுதலும்
மூன்றாவது பக்கத்தை விட அப்ப விடை என்னது இதுக்கு? முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். ரெண்டு பக்கத்தின் கூடுதல் கூடுதலை விட மூன்றாவது பக்கம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? மூன்றாவது பக்கத்தை விட இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும்? கூடுதலா தானே இருக்கும், அதிகமா தானே இருக்கும். அதான் விடை, அதிகமாக இருக்கும். முக்கோண சமத்துவமின்மை தேற்றப்படி இதுவே சரி. முக்கோணத்துல சமத்துவமின்மை தேற்றம் வரையறுக்கிறாங்க. அந்த தேற்றத்துல என்ன சொல்றாங்க? முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு வரையறுக்கப்படுது. அடுத்து 33வது வினா. வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது? இது ரொம்ப எளிதான கேள்விதான். ஒரு வட்டம் போட்டு அதனுடைய மைய புள்ளி, அந்த மையத்தை நோக்கி வரையக்கூடிய அந்த நேர்கோடு, அதாவது வட்டத்தை இரு சம பாகமா பிரிக்கும். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய நான் தான் விட்டம். மையத்தின் வழியே செல்லும் நான் விட்டமாகும். இதுவே மிகப்பெரிய நான். அடுத்து 34வது கேள்வி. 7ன் தொடரி என்ன? தொடரின்னா அடுத்து வரக்கூடிய எண். அப்ப முன்னி அப்படின்னா அதற்கு முன்னே வரக்கூடிய எண், முன்பு உள்ள எண், பின்பு வரும் எண். அப்ப 7ன் தொடரி 8. 1 இல்ல. இந்த மாதிரி தொடரி கேட்டாங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்ணோட +1 ஆட் பண்ணீங்கன்னா அந்த தொடரிக்கான விடை வந்துடும். முன்னி கேட்டாங்கன்னா அந்த கொடுக்கப்பட்டுள்ள 7ங்கிற அந்த எண்ணோட 1 மைனஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அது முன்னி வந்துடும். அப்ப முன்னிக்கு -1 ஆட் பண்ணணும், தொடரிக்கு +1 ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் இங்க மேட்ரு. அடுத்து 35வது வினா. 10ன் முன்னி என்ன? அவனே கொடுத்துருக்கான். 10ங்கிற எண்ணோட முன்னி என்ன? முன்னின்னா -1 ஆட் பண்ணணும், தொடரினா +1 ஆட் பண்ணணும். அப்போ முன்னி தான் கேட்குறான். 10லேருந்து 1 கழிச்சோம்னா -1 போயிட்டுனா அப்போ மிச்சம் எத்தனை? 9. அப்ப ஒரு எண்ணிலிருந்து 1 கழித்தால் முன்னி கிடைக்கும். அந்த எண்ணிலிருந்து 1 கூட்டினால் தொடரி கிடைக்கும். அடுத்து 36வது கேள்வி. 100 பைசா என்பது எத்தனை ரூபாய்? 100 பைசா என்பது எத்தனை ரூபாய் அப்படின்னா எத்தனை ரூபாய்? நீங்க நினைக்கிறதா 1 ரூபாய். 100 பைசா இஸ் ஈக்குவல் டு 1 ரூபாய். அடுத்து 37வது கேள்வி. a ன் அடுக்கு m இன்டு a ன் அடுக்கு n இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி வரும்போது அந்த a அந்த அடிமானம் இருக்குல்ல, அடிமானத்தை பெருக்கி போடணும். a இன்டு a அது வந்துருது. சரி, மேல இருக்கிற அந்த அடுக்கு அதை என்ன பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறத பெருக்கி போடணும். பெருக்கல் வரும்போது மேல இருக்கக்கூடிய அடுக்குகளை கூட்டிடணும். அதை பெருக்கிட கூடாது, கூட்டிடணும். அப்ப ஏங்கிற அடிமானத்துல அதனுடைய அடுக்குகளை m+n, அதாவது a to the power of m+n. 38வது கேள்வி. 0 + 5 is equal to 10 எனில் x-இன் மதிப்பு என்ன? x-ங்கிறதே அந்த எண் ஒரு அன்னோன் நம்பர்.
அப்ப எந்த நம்பரை 5ஓட கூட்டினா 10 வரும்? அப்ப இன்னொரு எந்த எண்ணோட 5 கூட்டணும்னு 10 வரும்? இன்னொரு 5. எக்ஸின் மதிப்பு வந்து 5. அடுத்து 39வது வினா. ஒரு கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன? ஒரு கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன? அப்புறம் ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன. கனசதுரத்திற்கு மேல், கீழ் மற்றும் 4 பக்கவாட்டு என 6 முகங்கள் உள்ளன. அடுத்து 40வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது ஒற்றைப்படை எண்களின் 1ஆம் இலக்கமாக இருக்க முடியாது? கீழ்கண்டவற்றுள் எது ஒற்றைப்படை எண்களின் 1ஆம் இலக்கமாக இருக்க முடியாது? இங்க 1, 7, 3 இது எல்லாம் பார்த்தோம்னா ஒற்றைப்படை எண்கள் தான். அப்ப இதுல வந்து 1ஆம் இலக்கமாக இருக்க முடியாத நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா எது? 0. ஏன்னா 0த்தில் முடியும் எண்கள் இரட்டைப்படை எண்கள் ஆகும். அப்ப அத வந்து 1ஆம் இலக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து 41வது வினாவை பார்க்கலாம். 2/5 மற்றும் 3/5 கூடுதல் என்ன? அதாவது 2/5 and 3/5 இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறான். கூடுதல் டோட்டல் என்னன்னு கேட்கறான். அப்ப என்ன பண்ண, இது வந்து ஒரு பின்ன எண். பின்ன எண்ணத்துல கீழே இருக்கு பின்ன எண் வந்து 2. பின்ன எண்ணில் வந்து என்னன்னா 2 இது இருக்கும். அதாவது மேல ஒரு எண்ணு, கீழே ஒரு எண்ணு. ரைட்டு. சரி, இந்த பின்னத்துல வந்து பகுதி கீழே இருப்பது பகுதி, மேல இருப்பது தொகுதி. அதாவது என்ன கீழே இருப்பது மேல இருப்பதுன்னா 2 பின்ன எண்லையும் வரக்கூடிய பொதுவான அந்த பகுதி எண் வந்து 5 தான் இருக்கு. அப்ப மேல இருக்கக்கூடிய தொகுதியில மட்டும்தான் இந்த ஒரு பின்ன எண்ல 2ன்னு இருக்கு, இன்னொரு பின்ன எண்ல 3ன்னு இருக்கு. அப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான், பகுதி சமமாக இருந்தால் தொகுதிகளை மட்டும் கூட்டினால் போதுமானது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 2 + 3 = 5. அப்ப 5/5 5 5/5 ஓகேவா? அப்ப 5 அடிச்சிட்டோம்னா 1. அப்ப இதனுடைய விடை வந்து 1. அதாவது தொகுதிகளை கூட்டினால் 5/5 அப்படின்னு வரும். அந்த 5 அதை வந்து இன்னும் சுருக்கணும்னா 1ன்னு வரும். சரி, இங்க 5/5ன்னு விடை கொடுத்ததுனால நம்ம அதை டிக் அடிக்கலாம். ஆனா இங்க அதை கொடுக்கல, அப்படி கொடுக்கல இங்க. அப்ப என்ன பண்றான்னா நம்ம அதை வந்து 1ன்னு தான் கொடுக்குறோம். அப்ப அது வந்து 1 எப்படி வந்துச்சுன்னா 5 வகுத்துட்டோம்னா 1. 2 எண்கள் தொகுதியும் பகுதியும் சமமாக இருந்தால் அதனுடைய விடை வந்து 1 தான். சரி, இப்ப நம்ம அடுத்து 42வது வினாவிற்கு போகலாம். போர்ட்மாஸ் விதியில் B என்பது எதை குறிக்கிறது? போர்ட்மாஸ் ஆக்சுவலா என்னன்னா போர்ட்மாஸினுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளை அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். அதுதான் போர்ட்மாஸ் அப்படின்னு சொல்றது.
அப்ப அந்த போர்ட் மாஸ்ல இருக்கிறதுல பிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிராக்கெட். பிராக்கெட்ங்கிறது அடைப்புக்குறி. போர்ட் மாஸில் பி என்பது அடைப்புக்குறியை குறிக்கும். அடுத்து 43வது கேள்விக்கு போலாமா? 90 டிகிரியை விட குறைவான கோணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு செங்கோணம் கோணம் தான் ஒரு செங்கோணம் கோணம் 90 டிகிரிங்கிறது செங்கோணம் கோணம். அந்த செங்கோணம் கோணத்துல இருக்கக்கூடிய அந்த 90 டிகிரிக்கு குறைவா வந்துச்சுன்னா அது எந்த வகையான கோணம்னு சொல்லப்படுது அப்படின்னா குறைவு. அப்ப கேள்வியிலிருந்து பதில் குறைவு, குறைவான கோணம். குறை அப்படிங்கிறது குறுங்கோணம். அப்ப 90 டிகிரியை விட குறைவான கோணம் குறுங்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 43வது வினா. 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணமா இருக்கு. அதுக்கப்புறம் 180 அந்த செங்கோணத்துல இருந்து இருக்கிறது 180 டிகிரி கோணத்துக்கும் இடைப்பட்ட கோணம் 90 வரைக்கும். அப்ப இடைப்பட்ட கோணம்னா அந்த கோணம் எப்படின்னா விரிகோணமா இருக்கும். அப்ப விரிகோணம் 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரி விட குறைவாகவும் உள்ள கோணம் விரிகோணம் எனப்படும். அடுத்து 45வது வினா. இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை நிரப்பு கோணங்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்ப இரண்டு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை நிரப்பு கோணங்கள். அடுத்து 46வது கேள்வி. இரு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அப்ப இரு கோணங்களின் கூடுதல் 90னா நிரப்பு கோணங்கள். 90 தாண்டி போயிட்டு 180 டிகிரியா வந்துட்டு அப்படின்னா அது மிகை நிரப்பு கோணங்கள். இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அவை மிகை நிரப்பு கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து 47வது கேள்வி. 1 முதல் 5 வரையிலான இயல் எண்களின் சராசரி என்ன? அப்ப 1 முதல் 5 வரையிலான இயல் எண்களின் சராசரி 3. எப்படி 3 வந்துச்சு அப்படின்னா 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய எண்களை எழுதி கூட்டினோம்னா அதனுடைய கூடுதல் 15. அதை 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைப்பது ஈவு 3. அப்ப அதுதான் விடை. அப்போ 1 முதல் 5 வரையிலான இயல் எண்களின் சராசரி 3. 48வது கேள்வி. உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன? Probability of sure event. உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. விடை 1. உறுதியாக நடைபெறும் நிகழ்வின் நிகழ்தகவு 1 ஆகும். அடுத்து 49வது வினா. அசல் is equal to 1000 rupees. வட்டி வீதம் 10%. ஆண்டு 1 எனில் தனி வட்டி எவ்வளவு? தனி வட்டி நம்ம இப்ப முன்னாடியே பார்த்தோம். தனி வட்டிக்கான வாய்ப்பாடு PNR இன்ட்டு PNR வகுத்தல் 100 தனி வட்டி. அதாவது அசல், வட்டி வீதம்,
ஆண்டு எல்லாத்தையும் பெருக்கி அதை 100ஆல வகுத்துட்டோம்னா அதுதான் வந்து என்னது தனி வட்டி. அப்ப இங்க அசல் 100, வட்டி வீதம் 10, 100 10ஆல பெருக்கணும்னா 10,000, அதை 1ஆல பெருக்குனா அந்த 10,000 தான். அதை 100ஆல வகுத்தோம்னா 10,000த்துல இருக்கக்கூடிய 2 பூஜ்ஜியத்தை நீக்கிட்டோம்னா மிச்சம் என்ன விடை? தனி வட்டிங்கிறது 100. அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாரு. சரி, இப்ப நம்ம அடுத்து 50வது வினாவிற்கு போகலாம். 3:4 என்ற விகிதத்திற்கு சமமான ஈக்குவலன்ட் ரேஷியோ, சமமான விகிதம் கீழ்கண்டவற்றுள் எது? 3:4 வெரி சிம்பிள். அதை வந்து 2ஆல பெருக்குங்க. 3 × 2 × 3 6, 4 × 2 8. அப்ப 6 6:4. அப்ப சமமான விகிதம் எது? 6:8. 3 மற்றும் 4 2ஆல் பெருக்கினால் 6:8 அப்படின்னு கிடைக்கும். அந்த 6:8 வந்து அதுதான் 3:4 அப்படிங்கிற அந்த விகிதத்திற்கு சமமான விகித எண் ஆகும். சரி, ரைட். வெற்றிகரமாக இந்த மாதிரி தேர்வு நம்ம வந்து நிறைவு செஞ்சிட்டோம். இதில் வந்து ஸ்கிப்டுன்னு ஒன்று காட்டுது, ஆனால் நம்ம அதை ரிவ்யூவில் போய் பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் தெரியல. 50க்கு 50 தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் அக்யூரசி வந்து 10% தான். ஆனால் அதில் வந்து மீண்டும் அதை நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் காட்டுது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து 50க்கு சரி அது காட்டுற மாதிரியே ஸ்கோர் போர்டில் காட்டுற மாதிரியே 49 எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 98% எடுத்திருக்கோம். இந்த வெற்றியை வந்து நம்ம எதிர்வரும் விரைவில் எழுதவிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் நம்ம நிச்சயம் இந்த வெற்றியை நம்ம முழு வெற்றியாக 100% நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்த தேர்வை நிறைவு செய்வோம் என்பதை மகிழ்வோடு வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் மணிகணேசன்.